சித்திரை மாதத்திலே நமக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, நம்ம எல்லாருக்குமே பெண்கள் எல்லோருமே தயாராயிடுவோம். அக்ஷய திருத்தியை வரப்போறது, அக்ஷய திருத்தியை வரப்போறதுன்னு. இந்த ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது வர்றது. அக்ஷய திருத்தியினுடைய ஸ்பெஷாலிட்டியா என்னன்னு சொன்னா அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வருடமுமே வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். இதற்கான காரணம் நம்ம மகாபாரதத்திலே நம்ம பார்த்திருப்போம். அதாவது திரௌபதி ஆனவள் அந்த சூரிய பகவானிடம் பிரார்த்தித்துக் கொண்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை பெற்றுக்கொண்டாள். அதன் மூலமாக அள்ள அள்ள குறையாத அளவிற்கு எல்லோருக்கும் அன்னதானத்தினை செய்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம். ஆக இந்த அக்ஷய திருத்தியை நாளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பித்ருகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் உச்சபலத்தோடு இருப்பார். மாத்ருகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது இந்த உலகத்திலே விவசாயம் தழைக்க வேண்டும், நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும் சொன்ன அதற்கு சந்திரன் தான் முக்கியமான கிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த சந்திரனும் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய நாள். அதாவது சந்திரன் ஒவ்வொரு மாதமுமே உச்சபலத்தோடு இருப்பார் ரிஷபராசியில வரும் பொழுது. ஆனால் சூரியனும் உச்சபலத்தோடு இருக்க வேண்டும், சந்திரனும் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான் அக்ஷய திருத்தியை நாளாக பார்க்கப்படுகிறது. ஆக அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிடைத்தற்கரிய நாளாகவும் இந்த மாதத்திலே அமைகிறது. இப்படி இருக்கும்பொழுது இந்த மாசத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சித்திரைன்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதும் ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா? சூரியன் உச்சபலத்தோடு இருக்கின்ற அந்த நேரத்திலே நிலாவானது, சந்திரனானது முழுமதியாக காட்சி அளிக்கக்கூடிய, அதாவது நம்ம இந்த ப்ளூ மூன் அப்படின்லாம் சொல்லுவோம், ரொம்ப பெரிய நிலாவாவே நம்ம கண்கிட்டே பார்ப்போம். அந்த சித்திரை மாதம் அந்த பௌர்ணமி நாளிலே எல்லோரும் ஒன்றாக வெட்ட வெளியிலே அமர்ந்து நிலா சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்பதையும் நாம் வருடா வருடம் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இத்தனை விஷயங்களும் இந்த சித்திரையிலே இருக்கும் பொழுது இதனை நாம் பயன்படுத்தி கொண்டு சித்திரையிலே முத்திரை பதிப்போம் அப்படிங்கிற சங்கல்பத்தை நாம் எல்லோருமே இந்த நாளிலே எடுத்துக்கொள்ள வேண்டும்.